ராமானுஜாய நமஹா. இன்னைக்கு இந்த நம்மளுடைய சேனலுக்கு தலைப்பு வேதாந்த தீபம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மணவாள மாமுனிகளுடைய உற்சவத்துல இருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உடையவர்னுடைய கிரந்தங்கள், அவர் அருளி செய்ததான கிரந்தங்களினுடைய நாமத்தையே இங்க சூட்டி இருக்கா. அதுல இப்ப இந்த வேதாந்த தீபம் அப்படிங்கிறது ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் அப்படிங்கிறது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய விரிவாக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரம்மசூத்திரத்தினுடைய சுருக்கம் விரிவா சொல்லப்பட்டது ஸ்ரீபாஷ்யம். அதனுடைய சுருக்கமான உரை அப்படிங்கிறத வேதாந்த சாரம்னு சொல்றோம். இதுக்கு இரண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய விரிவான உரையத்தான் வேதாந்த தீபம் அப்படின்னு பூர்வர்கள்லாம் நமக்கு சொல்றா. இப்ப இந்த ஸ்ரீபாஷ்யம் வியாச பகவான் பாதராயன பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதினார் தான் நம்ம பாஷ்யக்காரர்னு நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா இந்த சூத்திரங்கள்ல மிக கடினமானது அப்படிங்கறதுனால அதை இன்னும் சுருக்கமா நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்ததுதான் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு. அதுவும் மிக கடினமா இருக்கே, அதை எப்படி மற்றவர்கள்லாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக வழி மொழியப்பட்டதுதான் இந்த வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஸ்ரீபாஷ்யத்துல முதல்ல சொல்லப்பட்டது எது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரம்மம் அப்படிங்கறத அவர் அறுதியிட்டு நமக்கு காட்டுறார். பிரம்மம்னா என்னது? முதல்ல பிரம்மம்னு சொல்லும் பொழுது அது ஒப்பு உயர்வற்ற பொருள். அதுக்கு ஒப்புன்னு சொல்ல முடியாது. ஒப்பில்லாததான ஒரு உயர்ந்த பொருள் அப்படிங்கறத பிரம்மத்தை சொல்றோம். மற்ற அனைத்தையுமே வளர்க்கக்கூடிய பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த பிரம்மத்துக்கு. இப்ப வேதங்கள், வேத வாக்கியங்கள்லாம் நமக்கு என்ன சொல்றது? இந்த பிரம்மத்துக்கு உற்பத்திங்கிறது கிடையாது, அழிவுங்கிறது கிடையாது, மாற்றங்கள்ங்கிறது கிடையாது, தானாகவே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் அப்படிங்கிறத ஆழ்வார்கள் பாசுரங்கள் மூலமாக பார்க்கலாம். எப்படி சொல்றார் திருமங்கை ஆழ்வார்? நந்தா விளக்கு, நந்தா விளக்கின் சுடரே பரம் சோதி இப்படின்னு எல்லாம் பல இடங்கள்ல காற்றார்கள். அப்ப அது அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது இந்த பிரம்மம் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்றோம். இதே அர்த்தத்தை தான் பாஷ்யத்துல பாஷ்யக்காரர் பிரம்ம சப்தேன்னு ஸ்வபாவதகா தோஷகா, தோஷம் இல்லாதது, நிகில தோஷகா அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம்? இந்த பிரம்ம சப்தத்துக்கு ஸ்வபாவம் என்ன, இயற்கையா என்ன இருக்கு அப்படின்னா தோஷம் இல்லாததா இருக்கு. சித்து அச்சித்து இதில் இரண்டத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்கின்றது, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு, ஆனந்தமயமா இருக்கு அப்படின்னு எல்லாம் பல தத்துவ ரீதியான அர்த்தங்களை எல்லாம் நிரூபணம் பண்ணி கொண்டே வர்றார். இப்ப இதுல எதுக்கு இப்படி நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுதோ பல மாயாவாத மதங்கள் கண்டனம் தெரிவிக்க, இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒண்ணு எடுத்துக்கணும்னா, இந்த ஜெகத்துக்கு பிரம்மம் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த ஜெகத்துக்கு காரணம் அந்த பிரம்மம் தான், பிரம்மமே ஜெகத்துக்கு காரணம் அப்படிங்கறத நிரூபணம் பண்றதுக்கு இப்படி பல ஜிக்ஞாதாசி அதிகரணத்துல பல விதமா அவர் சொல்றார். இந்த வேதாந்த வாக்கியங்கள் மூலமா தான் நாம் பிரம்மத்தை அறிய முடியும், பிரம்மம் தான் மூலம் அப்படிங்கறத எல்லாம் நிரூபணம் பண்ணி கொண்டு வரும் பொழுது அந்த பிரம்மம் அப்படிங்கிறது புருஷோத்தமன் தான், உத்தமமான புருஷர்களிலே உத்தமமான எம்பெருமான் நாராயணன் ஒருவன் தான் அப்படிங்கிறத பாஷ்யத்திலேயும் சரி, கீதா பாஷ்யத்திலேயும் மிக ஸ்பஷ்டமா நன்னாக அறுதியிட்டு நமக்கு காட்டுறார். அப்படி இதையே இந்த வேதாந்த தீபத்துல இப்படி நமக்கு சுலபமா புரிந்து கொள்ளும்படிக்கு சொல்றத இதை மணவாள மாமுனிகள் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்துல 2 பாசுரத்துல மிக அழகா காட்டுற. சாருவாக மதம் நீரு செய்ய சமண செடி கணல் கொளுத்தியே அப்படிங்கிறார். மற்ற மதங்களுக்கெல்லாம் இப்படி மாயாவாத கண்டனங்கள்லாம் தெரிவிக்கும் பொழுதோ தன்னுடைய தர்க்கத்தாலே, தர்க்க சரம் விட்ட பின் எப்படி இருக்கு அப்படின்னா வருஷ மழைன்னு சொல்றோம், ராமன் யுத்தம் செய்யும் பொழுதோ சரமழைன்னு சொல்றோம். அது போல இது தர்க்க மழையா இருக்கு. தர்க்க சரம் விட்ட பின், தர்க்கமே சரமழையா அப்படி பொழியிறது, பொழிஞ்சு இப்படி குறுகிய மாயவாதியர்களை எல்லாம் வென்று நிலைநாட்டினார் அப்படிங்கறத இந்த பாசுரத்துல சொல்றார். அப்படி நிலைநாட்டின பெருவீரர் வாழியேங்கிறார். அந்த பெருவீரர் யார்? ராமானுஷர் அப்படிங்கிறத காட்டி அடுத்த பாசுரத்திலேயே சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம்
சாய்குறவாதியர் மாய்குவர் என்று சதுமறை வாழ்ந்திடுநாள். இவர்கள் எல்லாம் இப்படி தொலைந்து போகும்படிக்கு பிரம்மத்துக்கு குணம் உண்டு. பிரம்மத்துக்கு குணங்கள் அனந்த கல்யாண குணங்கள், அளவிட முடியாததான குணங்கள்லாம் உண்டு, ஸ்வரூபம் உண்டு அப்படின்னு எல்லாம் இப்படி நிரூபணம் பண்ணின பாஷ்யக்காரர் உடையவர் எம்பெருமானார் தோன்றின திருவாதிரை நாளேன்னு அந்த நாளுக்கும் ஏற்றத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறார் மணவாள மாமுனிகள். ஆர்த்தி பிரபந்தத்திலே பல பாசுரங்களிலே ஆர்த்திங்கிறது என்ன, அவரினுடைய திருவடிகளிலே நமக்கு கைங்கரியம் கிட்டாதபடி இருக்கின்றதே, அதற்கு இந்த உடல் தடையா இருக்கே அப்படின்னு பலபடியா மிக உருகி சொல்லக்கூடியதான பாசுரங்கள். எதிராஜ விம்சத்தியிலேயும் பல இடத்திலேயும் தனக்கும் ஆச்சாரியரான ராமானுஷருக்கும் உறவை காட்டி கொடுத்த தன்னுடைய ஆச்சாரியரை முன்னிட்டு கொண்டு நமக்கு காட்டுறார். அப்போ இதிலிருந்து எம்பெருமானார் அபிமானமே உத்தாரகம் அப்படிங்கிறத நாம் அறுதி தெரிந்து கொள்ள வேண்டும் அறுதியிட்டு சொல்றார். தன்னுடைய பாசுரங்களோட சாரம் என்னன்னு பார்த்தா எதிராஜ விம்சத்தியா இருக்கட்டும், ஆர்த்தி பிரபந்தமா இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் அவர் சொல்றது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படிங்கிறது தன்னுடைய ஆச்சாரியரான சர்வ உத்தாரக ஆச்சாரியரான ராமானுஷரனுடைய திருவடிகளை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அப்படி மாமுனிகளாகட்டும் எம்பெருமானாராகட்டும் அவர்களுடைய திருவடிகள் நமக்கு உத்தாரகம்ங்கிறத காட்டி கொடுக்கிறது அவரவர்களுடைய ஆச்சாரியர்கள், அஸ்மது ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறதுனால இந்த ஆச்சாரிய கைங்கரியம் ஆச்சாரிய அபிமானம்ங்கிறது மாமுனிகள் எம்பெருமானார் குரு பரம்பரையிலே அப்படிங்கிறதோடு நின்று விடாமல் அவரவர்கள் ஆச்சாரியன் திருவடிகளிலேயும் கைங்கரியம் தொடர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒட்டி அதை இன்னும் மேன்மேலும் நன்னா பரிமளிக்கும்படிக்கு செய்யக்கூடிய காரியமா இந்த வேதிக்ஸ் குழுமினர் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு குழந்தைகளினுடையக்கும் இந்த குழந்தைகளோடு சேர்ந்து இதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இன்னும் மேலோங்கி வருகிறது. அதனால இந்த கைங்கரியம் இன்னும் மேலும் மேலும் வேதிக்ஸ் குழுமத்தினர் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த குழந்தைகள் இதுல நன்னா கலந்து கொண்டும் வாச்சிக்க கைங்கரியம் நன்னா செய்யும்படிக்கும் ஆச்சாரியர்கள் அனுகிரகம் நிச்சயமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்று அடியேனோடு கூட இருந்து பலபடியான விஷயங்களை எளிதா எல்லோருக்கும் புரியும்படிக்கு எடுத்து காட்டின ஹரிப்பிரியா தேவநாதன் அம்மங்காருக்கும் அடியேனுடைய கிருத்தஜதையும் வேதிக்ஸ் குழுமத்தினாருக்கு அடியேன் இப்படி ஒரு சின்ன கைங்கரியம் செய்யும்படிக்கு இன்று பணித்ததுக்கு கிருதஜத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ரொம்ப ஆச்சரியமா சாட்சல். அடியானா ஒரே ஒரு சின்ன